அவ்வளோ ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஸ்டாப் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்க ப்ரோ. ரொம்ப முக்கியம். விஜய் சேதுபதி ஆக்டிங் அதுக்கோசம் பார்க்கலாம். அதுக்கோசம் வந்தேன் அவ்வளோதான். நக்குல் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ? நக்குல் ப்ரோ அவரு நல்லா தான் ஆக்டிங் பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்கு. மற்றபடி சொல்கிற அளவுக்கு இது இல்லை ப்ரோ. அதில் வந்துட்டு எல்லாமே போஸ்டர் ரெடி ஆயிரும். விஜய் சேதுபதி படம் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிடுவார். அவர்கிட்ட ஸ்டோரி இருக்காது. அவர் வந்து ரேடியோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கே 2 பீப்புள்ஸ்கிட்ட வந்து ஸ்டோரி கேட்பாரு. அதில் 2 ஸ்டோரியை வந்து செலக்ட் பண்ண மாதிரி சொல்லி அந்த 2 ஸ்டோரி அப்படியே போயிட்டுருக்கோம். ஒன்று 90s கிட்டோட லவ், ஒன்று 2K கிட்ஸோட லவ். அதில் வந்து எது பியூர் லவ், எது வந்து ட்ராமாட்டிக் அந்த மாதிரி லவ்னு காமிச்சிட்டு இருப்பாங்க. எந்த கதை சேர்ந்தது, எந்த கதை பிரிஞ்சு போனது அப்படின்னு ஒரு படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. சூப்பர். என்ன மாதிரி கதை சொல்லியிருக்காங்க? லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரி தான். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்களா? குடும்பத்தோட பார்க்குறவங்க பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்க. விஜய் சேதுபதி எப்படி பண்ணியிருந்தாருன்னா? நல்லா பண்ணியிருந்தாரு. விஜய் சேதுபதி, நகுல், ஜெயராம் நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாம் நல்லா நல்லா பண்ணியிருந்தாரு. குடும்பத்தோட பார்க்கலாங்களா? கண்டிப்பாக குடும்பத்தோட பார்க்கலாம். லவ் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங் எப்படி? இல்லை நல்லா இருக்கு படம். பரவாயில்லைங்க. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? நான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. குடும்பத்தோட பார்க்கலாங்களா? பார்க்கலாம். படம் வந்து நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஒரு மலையாள டைரக்டர் தான் நினைக்கிறேன். 2 போர்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி வந்து போஸ்டரு, டைட்டில், நேமு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாரு. கதை மட்டும் இருந்திருக்காது. தமிழ் சினிமாவை இன்டைரக்டாக தாக்குறாரான்னு தெரியல எனக்கு. கதை மட்டும் இல்லை, ஆனால் கதையை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து நம்ம படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனால் ஒவ்வொருத்தட்டியாக கதை கேட்பாரு. அதில் வந்து ஒரு 2 கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறனால அந்த கதையை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஆஸ் யூஸ்வல் லவ் ஸ்டோரி தான். மலையாளம் படம் அந்த ஸ்டைலில் அந்த மாதிரி தான் இருக்கும். சில இடத்துல வந்து ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டுட்டு இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா டப்பிங் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. மியூசிக் வந்து நம்மளால் கேட்க முடியல. சில இடத்துல வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. எந்த ஏல ஒரு சாங்கை போட்டு வெளியே எடுத்தால் எப்போ இருக்கும் அந்த மாதிரி படமெல்லாம் இருக்குது. மலையாள ஸ்டைலில் வந்து அந்த ஜெயராம் அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க போர்ஷன் மட்டும்தான் நமக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னொரு போர்ஷன் வந்து அந்த பொண்ணு அழகாக இருக்கனால அதை உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது ஜெயராமன் போர்ஷனாக அந்த இந்த மனங்கொத்தி பறவை ஹீரோயின் அந்த பொண்ணு 2 பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நக்குல் வந்து அவர் நல்ல ஆக்டர். நம்ம மாசிலாமணியில் வந்து அவர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி பாய்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். நம்ம காதலில் இருந்து அதில் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் மாசிலாமணி ஒரு மாதிரி வைப்லேயே இருப்பார். இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்துட்டு, ஆனால் அவருக்கு வந்து மெயின் மோட்டிவ் வந்து பணம் தான். அந்த பணத்துக்கோசரம் என்ன வேணால் பண்ணுவார். தான் லவ் பண்ண பொண்ணை கூட இன்னொருத்தருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு விடுவார். அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டரு. அந்த மாதிரி தான் அவரோட கேரக்டர் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து அவருக்கும் நல்ல ரோல் தான். ஏன்னா இந்த படத்தில் யாரும் வில்லன் இல்லை, அதனால் அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவ்வளோதான். பாசிட்டிவ் வந்து இவங்க லவ் ஸ்டோரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஜெயராம் லவ் ஸ்டோரி பாசிட்டிவாக இருக்குது. பட் நக்குலோடது வந்து தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2K கிட்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்கோசரம் இப்போ இருக்கிற லவ் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த இதுதான் பாசிட்டிவாக இருக்குது. இது ஒன்று தான் நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகுது. அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி வாய்ஸை வந்து நிறைய இடத்துல மிஸ் பண்ணுறோம். ஏன்னா வேறு யாரோ பேசியிருக்காங்க போல. இது விஜய் சேதுபதி வாய்ஸில் டப்பிங் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு டப்பிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நடுவில் அவர் பேசியிருக்காரு. பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது வேறு யாரோ பேசியிருக்காங்க விஜய் சேதுபதி. அதில் வந்து கனெக்ட் ஆகலை. அது வந்து 90s கிட்டுக்கு அந்த ஜெயராமோட லவ் ஸ்டோரி நல்லா கனெக்ட் ஆகும். 90s கிட்ட அந்த பியூர் லவ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கனெக்ட் ஆச்சு. பட் அந்த நகுல் தான் கொஞ்சம் அந்த வெறியிலே இருக்காரு. விஜய் சேதுபதியோட கேமியோ அப்பியரன்ஸ்ல எப்படி இருக்கு? இல்லை, அவர் தான் வந்து நம்ம இந்த KGF ஸ்டைலில் வந்துட்டு நம்ம பிரகாஷ் ராஜ் கதையை நரேட் பண்ணுறது அவர் தான். ஐ மீன் எப்படின்னா லவ்க்கு அந்த சஜஷன் கொடுக்குறது அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர். ஓமை கடவுளே டைப்ல. ஓமை கடவுளுக்கு டைப்பில் வரும். ஓகே, இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது செட் ஆகும் அந்த படம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இது கிரிஞ்சித்தனமாக லவ் பண்ணுறது எப்படி, பியூராக லவ் பண்ணுறது எப்படி, அதை வந்து காட்டியிருப்பாங்க. பட் இந்த 2K கிட்ட லவ் வந்து உள்ள திணிச்ச மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன ப்ரோ? எனக்கு ஜெயராமோட போர்ஷன் நல்லா இருந்தது. ஜெயராம் போர்ஷன். ஆமாம். எனக்கு 2 மணி நேரமே ஒரு 4-5 மணி நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது அந்த கதைக்குள்ளேயே. ஏன்னா ஒரு கதையை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுக்குள்ளே போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இன்னொரு கதையை வந்து உள்ளே கொண்டு வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுற மாதிரிலாம் ஒரு ரேடியோ ஜாக்கிலே சொல்லுவார்.
அந்த அந்த பொண்ணுக்கு ஆபத்து இருக்குது போய் காப்பாற்றுங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு லாஜிக்குன்னு தெரில. அத்தனை போலீஸ்காரனும் ரெடியாகவே இருப்பான், சொல்லி முடிச்சோடனே ரெடியாக இருப்பான். அதெல்லாம் மைனஸாக இருக்குது. ஓவராலாக படம் பார்க்கலாம், எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். ஆவரேஜ் தான், ஹிட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆவரேஜ், எல்லாரும் உட்காந்து பார்க்க வேண்டிய படம். அதே மாதிரி நெகட்டிவா பட்ட மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்கும். நெகட்டிவ் வந்து உள்ள இருக்க நகுல் தான். அது ஒரு சபதம் மாதிரி. ஒரு பொண்ணை வந்து எப்படி சொல்றது, படுக்க கூப்பிட்டுருவாங்க, அது வந்து அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடும். அதுக்கு வந்து நம்ம நகுல் வந்து சப்போர்ட் பண்ணி நான் உங்களை ஓகே சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு அதுக்கு வேலையை பார்ப்பாரு. அதுதான் நகுலோட வேலை.